ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் vlog ப்ளஸ் ஆர்கனைசேஷன் vlog தான் போக போகிறோம். இந்த இடத்த பார்த்துருப்பீங்க, ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவோட ஷூஸ்லாம் பத்திரமா வச்சுருக்கோம். நான் வீட்டுக்குள்ளே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெளியே போட்டு போகிற ஷூஸ், அப்போ ஸ்லிப்பர்ஸ்லாம். அது எவ்வளோ நம்ம அடுக்கினாலும் கலைஞ்சு போகும். திருப்பி அது யாரும் அடுக்க மாட்டாங்க, நாம் தான் அடுக்கணும். ஸோ நான் ரொம்ப 1 மந்த்தாக பிளான் பண்ணேன், கண்டிப்பாக அந்த ஷூ ஸ்டாண்டை மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக சர்ச் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஸ்டாண்ட் பார்த்துருந்தேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க, ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ பார்சல் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணோம் மொத்த ஃபேமிலியும். ஏன்னா அந்த இடம் ஆர்கனைஸ் ஆக ரொம்ப அழகாக இருக்கும். மொத்த ஃபேமிலி ஈகராக வெயிட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. என்னடா இது ஸ்டாண்டே இவ்வளோ சின்னதாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அது ரிமூவபிள் ஸ்டாண்ட் தான். ஸோ நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம ஸ்டாண்டை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி மேண்டில் பண்ணிக்கலாம் திருப்பி. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி போகிறோம். நானும் ஒவ்வொரு நாளும் அதை அடுக்கி வைப்பேன். பாப்பா எடுக்கிறப்ப டக்குன்னு அது வலிஞ்சு வந்துடும், கீழே விழுந்துடும். இல்லை இதை எடுத்து இங்கே வைப்பேன், இது மாறி இருக்கும். என்னால் அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப சிரமமாக போச்சு. ஒரு பாயிண்டில் டோர் வரைக்கும் ஸ்லிப்பர் இறங்கி வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது, ஏன்னா அடிக்கடி கெஸ்ட் வருவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இட் வில் நாட் பி லுக்கிங் குட் டே. அதனால் சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிடலான்னு நிறையா பார்த்தேன். மீஷோவில், அமேசானில் பார்த்தேன். அமேசானில் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக நான் ஃபீல் பண்ணேன். சரி, நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டு நம்ம கம்மியாக வாங்கிட்டு மீஷோ பார்த்தா அந்த டிசைன் இல்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் டக்குன்னு நான் ஆர்டர் பண்ண பார்த்தேன். ஸோ கரெக்டாக ஒரு 4-5 டேஸில் எனக்கு வந்துருச்சு ஃப்ளிப்கார்ட்டில் இதை ஆர்டர் பண்ணி. ஸோ நான் மோஸ்ட் ஆர்கனைசர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முன்னே அமேசானில் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் மீஷோவில் இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போயிட்டேன். இது ஓப்பன் பண்ணவே அவ்வளோ சிரமமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பை த வே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இது 5 ரேக் இது. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது, 12 இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ போக காஸ்ட் அந்த மாதிரி ஏறிட்டே போகும். குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு 5 போதும்னு தோணுச்சு. ஏன்னா உள்ளே வைக்கிறது மேக்ஸிமம் 10 தான் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு 5 ரேக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் 5 வாங்கிட்டேன். இது பிளாக் அண்ட் ஒயிட் கலர். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளாரே பிக்சர் போட்டிருக்காங்க. நானும் ஓப்பன் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பார்ப்போம் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு கடைசியில். ஃபைனலி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் இது கொடுத்துருக்காங்க எப்படி செட் பண்ணுறது. ஆக்சுவலி இது கிளியராக தெரியல, நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். இதிலே கிளியராக கொடுத்துருந்தாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, இஎஃப், ஜிஹெச் எல்லாமே கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சைடில் வைக்கிறது எத்தனை பீசஸ்ஸு, ஃப்ரண்ட்டில் வைக்கிறது எத்தனை பீசஸ், பேக்கில் சப்போர்ட் வைக்கிற எத்தனை பீசஸ்ஸு, அந்த மோல்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். அதை திருப்பி நம்ம கழட்டிட்டு திரும்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி அது எத்தனை பீசஸ் இருந்துச்சு. அப்புறம் ஹேமர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, இது செட் பண்ணிட்டு டைட் பண்ணுறதுக்கு. அதை அடிச்சுன்னா அது ஃபிக்ஸ் ஆகிக்கும் நல்லா, அதை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பீசஸ் பார்த்தபடி ஆக்சுவலி திட்டத்தட்ட சைடில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது அந்த பின்னாடி வரதெல்லாம். பட் குவாலிட்டி வைஸ் ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பிளேஸில் நிறுத்தி வைக்க போகிற ஃபிக்ஸ்டாக. ஸோ நம்ம நவுத்தி எடுக்க போகிறதில்ல, திருப்பி ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருக்கிறதுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஐ கேன் கிவ் 10/10. ஸோ இதுதான் அந்த பேக் பீஸ், அந்த லாஸ்ட் பீஸ். இதை வச்சு தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா. நான் இது படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருந்தாங்க டீட்டெயில்ஸ்லாம். ஸோ ஒவ்வொரு டைமும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கீழ் பாக்ஸே நான் 3 டைம் கலெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஆக்சுவலி 2 முறை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், தானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு அடுத்ததெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது என்னென்னா போட்டிருந்தாங்கன்னா அந்த நாப் இருக்குது இல்லைங்களா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அது டைரெக்ஷன் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இல்லைன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுது, அது ஃபுல்லாக மாறிடுது. ஸோ அதை பார்த்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இனி வரப்போதெல்லாம் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போட்டிருக்கேன். ஏன்னா நிறையா இருக்குது ஃபிக்ஸ் பண்ணி ஒன்றா. ஏன்னா ஒவ்வொரு பேஸுக்கும் 4 ஸ்க்ரூ இருக்குது. அதை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் மட்டும் நான் போட்டுட்டு எப்படின்னு காமிச்சிட்டு உங்களுக்கு நான் மீதி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடுறேன். பாருங்கள், இது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் ஷூ ரேக் இல்லை ஷூ ஸ்டாண்ட் அப்படின்னு தேடி பாருங்கள், கண்டிப்பாக இது பாப்பப் ஆகும். நான் ஃபைனல் இமேஜும் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், எப்படி ஷூஸுன்னு அடிக்கணும் அதில் காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய். Thank you.
ஸோ ஃபைனலி நம்மளோட பேஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னும் நம்ம டோர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ பாருங்கள், இதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது. டோரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எப்படின்னா சும்மா நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபிக்ஸ்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃப்ளாப் மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பா வந்து அந்த சைடில் இருக்க இதெல்லாம் வந்து ஷூஸ்லாம் எடுத்து வெளியே ரொம்ப ஆர்வமாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. நான் எல்லாம் முடிச்சாச்சு. நாங்கள ஷூஸையும் அடுக்கிட்டோம். ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தாராளமாக பெரிய ஷூஸாக இருந்தால் 3 இந்த மாதிரி அடிக்கலாம். சின்னதாக இருந்தால் 4 அடுக்கலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. டாட்டா பாய். லைக்ஸ், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.